நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? உண்மையான செல்வம் யார் தருகிறார்? லக்ஷ்மியா அல்லது முருகனா? லக்ஷ்மி செல்வத்தின் தேவதை. அவர் வரும்போது வீடு வளம் பெறும், பணம் வரும், வாழ்க்கை உயர்ந்தது போல தெரியும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. லக்ஷ்மி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. அவர் வருவார், செல்வம் தருவார், பிறகு சில நேரங்களில் போய்விடுவார். அதனால்தான் பலர் கேட்கிறார்கள், என்னிடம் வந்த பணம் ஏன் நிலைக்கவில்லை? இங்கேதான் முருகன் வருகிறார். முருகன் செல்வத்தை தரமாட்டார். அவர் தருவது அதற்கும் மேலானது. துணிவு, அறிவு, சரியான முடிவு எடுக்கும் திறன். ஒரு மனிதன் இந்த மூன்றையும் பெற்றால் செல்வம் அவனை தேடி வரும். அதனால்தான் முருகன் கையில் இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமில்லை, அது அறிவின் அடையாளம். ஒரு கதையில் சொல்வார்கள், லக்ஷ்மி ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுத்தாள், ஆனால் அவனிடம் அறிவு இல்லை. அவன் அதை இழந்தான். அதே நேரத்தில் முருகன் ஒரு மனிதனுக்கு துணிவும் அறிவும் கொடுத்தார். அவன் காலியான கைகளில் இருந்தும் சாம்ராஜ்யம் கட்டினான். இப்போது நீங்களே சொல்லுங்கள், உண்மையான செல்வம் யார் தருகிறார்? பணம் தருபவரா அல்லது அதை உருவாக்கும் சக்தியை தருபவரா? இதனால்தான் சிலர் சொல்வார்கள், லக்ஷ்மி வாழ்க்கையை அழகாக்குவார், ஆனால் முருகன் வாழ்க்கையை உருவாக்குவார். இன்னும் இப்படி மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.